ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரம்மவா பார்க்கலாம் வாங்க. மதியால வேலை போனது தாங்கிக்க முடியல, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சுரேஷ்க்கு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. வேலை எப்படி போச்சுன்றாங்க தெரியல, அதுதான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்றாங்க. இங்க பாரு, பார்த்துக்கலாம் சரியா, இதுக்கெல்லாம் நீ மனசொடைஞ்சு போகாதன்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எதிராக நடக்கும்ன்றாங்க. இந்த ஸ்கூல்ல உனக்கு வேலை இல்லைன்னா என்ன, வேலை ஸ்கூல்ல பார்த்துக்கலான்றாங்க. இல்லை, இந்த ஸ்கூல்ல எனக்கு வேலை ஏன் போச்சுன்றது எனக்கு தெரியல, முதல்ல என்ன ஏதுன்ற ரீசனாக தெரிஞ்சுக்கணுன்றாங்க. சரி தெரிஞ்சுக்கலாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. மலர் இருந்துட்டு மதி என்ன ஆச்சுன்றாங்க. இது மாதிரி வேலை போயிடுச்சுன்றாங்க. ஓ, வேலையும் போயிடுச்சா, சூப்பர் அப்படின்னு அவங்க மாமியார் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அப்படின்றாங்க. சரி சரி டாக்டர் சுரேஷ், நான் ஒன்றும் பேசலான்னு வாங்க. மதி என்ன மதி சொல்லிட்டு இருக்கா, ஆமாக்கான்றாங்க. எப்படி என்னன்னு கேட்கவும் அந்த ப்ரொபோசர் எதுவுமே சொல்லல, பர்மனெண்ட் பண்ண முடியாது, உனக்கு வேலையும் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. திடீர்னு அவங்க இப்படி சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் இல்லாமல் இருக்காது, கண்டிப்பா ஏதாச்சும் காரணங்கள் இருக்குன்றாங்க. அதுதான் ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்குதுன்றது சத்தியமா என்னால ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குதா அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காது சரியா, பார்த்துக்கலாம் விடுன்றாங்க. இல்லக்கா, ஏதோ ஒண்ணு தப்பு நடந்திருக்கு, ஆனா என்ன ஏதுன்றதுதான் தெரியலன்றாங்க. என்ன தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்றாங்க. இல்லக்கா, சம்திங் ராங், ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்றாங்க. நான் கண்டுபிடிக்கிறேன்க்கா, யாரும் சொல்லிதான் என்ன பர்மனண்டும் பண்ணல, எனக்கு அந்த வேலையும் கிடைக்கல, கிடைக்காம போனதுக்கு காரணம் என்னன்றது சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேங்க, கண்டுபிடிச்சிட்டு சும்மா விட மாட்டேன்றாங்க. மதி, யாரால வேலை போயிருக்க போது சொல்லு. இல்லக்கா, எனக்கு தெரியும், கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஒருவேளை இது அந்த தங்கராஜ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி மதி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமுல மதி எல்லா உண்மைகளையும் எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்றத அடுத்தடுத்த வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.